எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான சாம்பார் தான் வைக்க போகிறேன். இந்த சாம்பார் அருமையான டேஸ்ட்டில் எங்கள் வீட்டில் வைக்கிற முறைப்படி தான் வைக்கிறேன். எங்கள் வீட்டில் ரெகுலராக பயன்படுத்துகிற மசால் பொடியை சேர்த்து தான் இந்த சாம்பார் வைக்கிறேன். இது டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. விஜயகுமாருங்கிற நண்பர், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சைவம் சாப்பிட மாட்டீங்களா, சைவம் சமைக்க மாட்டீங்களான்னு எழுதியிருந்தார். அவருக்காகத்தான் இந்த சாம்பார். இந்த சாம்பார் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அசைவம் எவ்வளோ பேர் சாப்பிட்டாலும் சைவம் விரும்பாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனாலவே இன்றைக்கி அவருக்காக இந்த சாம்பார் நம்ம வச்சு காமிக்க போகிறோம். சாம்பாருக்கு எந்த அளவுக்கு காய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சுவையும் குறையாமல் இருக்கேன். வாங்க என்னென்ன பொருள்ன்றதை பார்க்கலாம். தாளிப்புக்கு செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், கடுகுளுந்தம்பருப்பு வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன், வெந்தயம் வச்சுருக்கேன், கட்டி பெருங்காயம். இந்த கட்டி பெருங்காயம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், மஞ்சள் தூள் வச்சுருக்கேன். கடைசியாக ஒரு ஸ்பூன் சேர்த்து நெய் விட்டு தாளித்தோம்னா அருமையாக இருக்கும். பருப்போட அளவு பாருங்கள், 200 துவரம்பருப்பு வச்சுருக்கான், ஒரு 50 பாசிப்பருப்பு வச்சுருக்கான். இது பெரும்பாலும் யாரும் இதை காமிக்க மாட்டாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி தான் வச்சுருக்கான். இது அவ்வளவு கம்மகமண்டு வாசனை சூப்பராக இருக்கும். ஒரு எலும்புச்ச அளவு, சின்ன எலும்புச்ச அளவு புளி ஊற போட்டு வச்சுருக்கான். 100 சின்ன வெங்காயம் வச்சுருக்கான், ஒரு 3 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் வச்சுருக்கான், 2 பூண்டு வச்சுருக்கான். இதை அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பாருக்கு இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய காய் என்னென்னு பாருங்கள். கத்திரிக்காய் வச்சுருக்கான், இது நாட்டு கத்திரிக்காய். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், பீன்ஸ் வச்சுருக்கான், அளவோடு சேர்த்துக்கலாம். இவ்வளவும் சேர்க்கணுன்றது கட்டாயம் இல்லை. சவுச்சவுக்காய் ஒன்று வச்சுருக்கிறான், காலிஃப்ளவர் வச்சுருக்கான், உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறான், வாழைக்காய் வச்சுருக்கிறான், கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை அளவு வச்சுருக்கிறான், ஒரு 3 தக்காளி வச்சுருக்கான், முருங்கைக்காய் வச்சுருக்கான். இது எல்லாம் சேர்த்து போட்டு இந்த சாம்பார் வைக்கும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு காய் சேர்த்துக்கங்க. இவ்வளவு சேர்க்கணுன்றது கட்டாயம் இல்லை. 200 துவரம்பருப்பும் 50 பாசி பருப்புக்கு அளவான காயை இப்போ நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு பருப்பு வைக்க சட்டி வச்சுக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 200 துவரம்பருப்பு, 50 பாசி பருப்பு, இதை நல்லா 3 டைம் தண்ணி சேர்த்து கழுவி நல்லா சுத்தமாக எடுத்துக்கிறேன்னா பாருங்கள். இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு கழுவணும். அதில் இருக்க அழுக்கு தூசி எல்லாமே வெளியேறிடும். பாருங்கள், இதில் எவ்வளவு தூசி அழுக்கு எல்லாமே மிதக்குதுண்டு. இது மாதிரி 3 டைம் கழுவி எடுத்துக்கிறேன்னா. இது பாருங்கள், 2வது டைம் தண்ணி ஊற்றி அலசிக்கிருக்கான். இப்போ கொஞ்சம் தெளிவு ஏற்படுது பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கிறேன்னா. பருப்பு எந்த அளவுக்கு சுத்தமாக கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. கழுவுன பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இந்த பருப்பு வேரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொங்கி வெளியில் அதிகமாக வராது, சீக்கிரமாகவும் பருப்பு வெந்து கொடுக்கும். சாம்பார் வைக்க சட்டி வச்சுக்கலாம். சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எல்லா சமையலுக்கும் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சாம்பாருக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். தாளிப்புக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குருவோம். வெந்தயம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. ஒரு 4 கட்டி பெருங்காயம் நல்லாவே சேர்த்துக்குங்க. சின்ன பச்சை மிளகாய் ஒரு 4 சேர்த்துக்குவோம். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு உரித்து வச்சுருக்கோம், சேர்த்துக்குருவோம். பெரிய வெங்காயம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒன்று சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு பெரிய பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கோம், சேர்த்துக்குருவோம். இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த பெருங்காயம் பாருங்கள், அப்படியே எண்ணெயில் பொரிய நல்லா கரைஞ்சிரும். கட்டி பெருங்காயத்தோட வாசனை நல்ல கமகமன்னு வருது. இது உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது. தூள் பெருங்காயம் சாப்பிட்றத விட கட்டி பெருங்காயம் சேர்த்து பயன்படுத்தி பாருங்கள், சமையலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நம்மளுக்கு 3/4 பதம் நல்லா வதங்கிக்கிறோன்னா. தக்காளி ஒரு 2 சைஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிடுவோம். இந்த தக்காளி எண்ணெய் விட நல்லா வதங்கணும். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச காயெல்லாம் சாம்பாருக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். சுத்தமாக கழுவிட்டு தான் நறுக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சவுச்சவுக்காய், காலிஃப்ளவரு, பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது எல்லாமே சேர்த்து சாம்பார் வைக்கும்போது அதோட வாசனையும் சுவையும் அதிக அளவில் இருக்கும். இப்போ இதை பூரா சேர்த்துக்கலாம். காய் எந்த அளவுக்கு நிறையா சேர்த்து சாம்பார் வைக்கிறீங்களோ அது கல்யாண வீட்டு சாம்பார் டேஸ்ட்டுக்கு அப்படியே இருக்கும்.
இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். இந்த காயும் பச்சை வாசனை லேசாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். பாருங்கள் காய் எந்த அளவுக்கு சேர்த்துக்கோண்டு உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காய் சேர்த்துக்கோங்க. நான் இந்த காய் வந்து ஒரு 10 பேருக்கு குறையில்லாமல் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி இந்த சாம்பார் வைக்கிறேன். காய் பாருங்கள் எண்ணெயில் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த மாதிரி காயை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அந்த சாம்பார்லேருந்து எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டிலே அரைச்ச சாம்பார் தூள். வாசனைக்கு கொஞ்சம் கூட குறைவு இருக்காதுங்க. பாருங்கள் கமகமகமன்னு மூக்குக்கிட்ட கொண்டு போகும்போதே அவ்வளவு வாசனையாக இருக்குது. சாம்பாருடைய சுவையும் கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் ரெடி பண்ண இந்த சாம்பார் தூள். நீங்கள் உங்கள் வீட்டில் சாம்பார் வச்சுருப்பீங்க, அதனால் அதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சாம்பார் நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அளவாக குடிச்சு பார்த்து மசால் தூள் சேர்த்தா போதும். அதே மாதிரி தான் நான் என் தேவையான அளவு மசால் தூள் சேர்க்குறேன். டேஸ்ட் எப்படி இருக்கிறத குடிச்சு பார்த்து தண்ணி அளவோ அல்லது மசாலா அளவோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசால் பொடி சேர்த்துக்கிறோம். இந்த மசால் தூளை அப்படியே சேர்த்துக்கிடுவோம். இது இந்த எண்ணெயில் வேகிற காயோட இந்த மசால் தூளையும் லைட்டாக பிரட்டி வேக விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அப்படியே நல்லா காயோட கலந்து விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இன்னி இது கூட பருப்பு சேர்க்கும்போது நல்ல சூப்பரான கலராக டேஸ்ட்டு நல்லா இருக்கும். மிளகாத்தூள் பத்தலைனா கடைசியாக பருப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ சேர்த்து நம்ம கொதிக்க வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காய்க்கு தகுந்த கல்லுப்பு சேர்த்துக்கலாம். காய் அப்படியே நல்லா மூடி வேக வச்சிடணும். ஆஹா நல்ல மணமாக இருக்குது. காய் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குண்டு. இப்போ முருங்கைக்காயெல்லாம் பாருங்கள் அப்படி தொட்டவனே அப்படி மாவாக வருது. பாருங்கள் நல்ல காய் வெந்துருச்சு. குழைய வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். அப்படியே பாருங்கள் எந்த அளவுக்கு குழைய வேகுதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்படியே கலந்து விட்டுக்குருவோம். ஒரு சின்ன எலும்புச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சோம், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப சேர்க்க வேண்டாம், அளவாக சேர்த்தா போதும். மசாலா எல்லாம் நம்ம சேர்த்த மசாலா கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது சாம்பார். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொதிக்க வச்சுட்டு. சாம்பார் நல்லா ஒரு கொதி வர மூடி வச்சுக்கிடுவோம். சாம்பார் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். பாருங்கள் காயெல்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். சாம்பார் நல்லா வந்து அந்த மசாலா எல்லாம் காயோட சேர்ந்து சூப்பராக இருக்குது. இது வேறு எந்த வரமிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை. நம்ம ஒரே பவுட்ரு தான், வீட்டில் அரைச்ச மசால் தூள், சாம்பார் பொடி, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்குருவோம். சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். நம்ம விறகடுப்பில் வைக்கிறனால ஒரு இரும்பு கரண்டியாக வச்சுக்கிடுவோம். வீட்டுக்குள்ளேன்னா நீங்கள் குழம்பு வைக்கிற கரண்டியை வைங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குருவோம். இந்த நெய் சாம்பாரில் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் தேவைப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா தேவையில்லை. 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்குருவோம். இது சாம்பாருக்கு நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம். நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இதை அப்படியே குழம்பு சாம்பாரோட சேர்த்து விட்டுறலாம். பாருங்கள் தாளிப்பு அப்படியே மேலாப்பில் ஊற்றிக்கிடுவோம். அப்படியே வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த கரண்டி நல்லா அலசி ஊற்றிடலாம் குழம்ப. பாருங்கள் சாம்பார் வந்து அப்படியே கமன்னு வாசனையாக அவ்வளவு சூப்பராக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக. எல்லோரும் துவரம்பருப்பு போட்டு மட்டும்தான் வைப்பாங்க. நம்ம இதில் கொஞ்சம் பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு பாசிப்பருப்பு அவ்வளவு நல்லது. அதனால் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த சாம்பாருக்கும் சுடு சாதத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பாருங்கள் எவ்வளவு டெப்த்தாக இருக்குண்டு. இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த காய்கறி எல்லாம் போட்ட சாம்பார் அவ்வளவு கமகமடு வாசனையாக இருக்குது. முக்கியமாக நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி சேர்த்ததாங்க இந்த வாசனைக்கு காரணம். செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே. இது என்னன்னு பார்த்தீங்களா, இதுதான் சீக்ரெட் ஜூஸ். நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தது, உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது பாருங்கள், இதுக்கு பேரே பாருங்கள், ஹெல்த் சீக்ரெட் ஜூஸ்னு வச்சுருக்கான். நம்மளுடைய பாடியை கரெக்டான மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த மருந்துகள் அனைத்தையும் சேர்த்து தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். மருந்து இல்லை, நம்ம அன்றாட வீட்டில் எடுத்துக்கிறக்கூடிய பொருள் தான். இஞ்சி, எலும்புச்சம்பழம், பூண்டு, தேன், ஆப்பிள் சீடர் வினிகர், இது 5 சேர்த்து தான் இதை நம்ம சீக்ரெட் ஜூஸ், அதாவது ஹெல்த் சீக்ரெட் ஜூஸை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் அம்மு ஆரோக்கியம். இந்த அம்மு ஆரோக்கியம்ன்ற பேரில் தான் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. இது என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஜீரணம் நல்லாகும், பிளட்டை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த ஒரு முக்கியமானது கூட இதுக்குள்ளே இருக்குது. அவ்வளவு ஒரு நல்ல பொருள். ஹார்ட்டில் இருக்க அடப்பு, அதாவது கொழுப்புகள் எங்கெங்கே படிஞ்சிருக்கோ அதுகளை பூரா ரிமூவ் பண்ணிவிடும். அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம். இது மருந்து இல்லை, உணவு. ஏன் அப்படின்னா அன்றாட நம்ம உணவில் சேர்க்குற பொருள் தான். பூண்டு ஒரு முக்கியமானது. பூண்டு வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. செரிமான தன்மையிலிருந்து, வாயு பிரச்சனையிலேருந்து எல்லாமே அது சரி பண்ணி கொடுக்கும். இஞ்சி முக்கியமாக செரிமான பிரச்சனைக்கு நல்ல ஒரு பொருள். 15 ml மட்டும் எடுத்து சுடுதண்ணியில், வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இதை சாப்பிடவே ஒரு 4 நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அவ்வளோ ஒரு நல்ல மருந்து. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நான் பயன்படுத்திட்டு தான் நான் இதை உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன். இது நான் மட்டும் இல்லை, என் வீட்டில் என் பிள்ளைய முதற்கொண்டு இதை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது. சரி, இப்போ சாம்பார் எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்படியே காயெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சாம்பார் பாருங்கள் எவ்வளவு கெட்டியாக, துவரம்பருப்பும் சேர்த்துருக்கான், பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அவ்வளவு நைஸாக இருக்கு பாருங்க, கையை விடும்போதே. அடடடடட. அப்பாப்பாப்பா, டேஸ்ட் நாள் டேஸ்ட்டு அப்படி நின்று பேசுது சாம்பார். சாம்பார் கடைசியாக அந்த நெய் ஊற்றின வாசனை கமகமகமன்னு வருது. தாளிப்பு கொடுத்த பார்த்தீங்களா கடைசியாக, அவ்வளவு வாசனையாக இருக்குது. இதில் ஒவ்வொரு காயும் எடுத்து சாப்பிட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு சுவையும் மொத்தமாக அந்த சாம்பாரில் நம்ம உணரலாம். அத்தனை காய் வகைகள் நம்ம சேர்த்துருக்குறோம். நாட்டு கத்திரிக்காய் நம்ம சேர்த்தது அப்படியே கறி பீஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஒரு அப்பளத்துக்கும் இந்த சாம்பாருக்கும் அருமையான டேஸ்ட்டு. அடா அடா அடா, அந்த முருங்கைக்காய்க்குள்ள அந்த சாம்பார் இறங்கி ஊறி நிற்கிறது, அப்படியே எலும்பெடுத்து உறிஞ்சுறது மாதிரியே இருக்குது. அவ்வளவு சூப்பராக இருக்குது. இந்த காய் அப்படியே மேலே வச்சு கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, இது பாருங்கள், அப்படியே காலிஃப்ளவரு, சவுச்சோக்காய், நம்ம சேர்த்த அத்தனை காய் வச்சு, முருங்கைக்காய் இது கூட வைக்க முடியாது, அதனால தான் காயாக வைக்கிறோம். அப்படி ஒரு பிடி பிடிச்சி அம்புட்டு ருசியாக இருக்கும். வாழைக்காயை பாருங்கள், கறி மாதிரியே இருக்குது. இந்த குழம்புல வெந்தது அப்படியே கறி பீஸ் அப்படி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன் நான் கறின்னு பேசுகிறேன்னா, நம்ம சேனலில் அதிகமாக கறி குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பாக வச்சு சாப்பிட்டு நான் அதுவாக சொல்லி எனக்கு பழக்கமே அதுவாகிடுச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே அதிகமாக நாங்கள் வந்து சைவம்,
நான் ரொம்ப நாங்கள் சாப்பிட்றது புளிக்குழம்பு சாம்பார் தான் சாப்பிடுவோம். வீடியோக்கு தான் மட்டன் சிக்கன் எல்லாமே. அதனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே இந்த காயோடு சேர்த்து தான் சாப்பிட்றேன். சோறு காலி ஆகும்போது நம்ம வச்ச காயும் காலி ஆகிடும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் என்ன மசாலா தூள் சேர்க்குறீங்க, அதை நீங்கள் வீடியோ போடுங்கண்டு. ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மசாலா தூள் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அதை செஞ்சு வச்சுக்கிட்டாச்சுன்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அவ்வளவு சுவையாக இருக்கும். இதில் கிடக்கிற முருங்கைக்காயை எத்தனை வேணாலும் சாப்பிடலாம் போல். அவ்வளவு சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் பாருங்கள், சாப்பிட அவ்வளோ ஆசையாக இருக்குது. நல்ல கறிக்காய் மாதிரி இருக்குது. நாட்டுக்காய், நம்ம கிராமங்களில் இது விளைய வைக்கிற காய். அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையலை. இந்த அப்பளப்புக்கும் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும். காய் புட்டு வைக்கலன்ற கவலையே வேணாம். ஏன்னா இதில் காய் தாராளமாக சேர்த்துருக்கான். அதனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பார் சாப்பாடு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி காய் சேர்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். நம்பிக்கையாக வாங்கி சாப்பிட்லாம். அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா தேன் இது சரி பங்கு கலந்துருக்கான். தேன் 3000 நோய்களை கண்டிக்கிறதா சொல்கிறாங்க. இதில் தேன் முக்கியமான ஒரு பங்கு. அதனால் தண்ணி ஒரு சொட்டு கூட கலக்காமல் பியூர் சாறு எடுத்து அதை நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு அது கூட தேன் கலந்து நம்ம வச்சதுனால கெட்டு போகாது. இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இதை நீங்கள் கண்டிப்பாக 15 ml எடுத்து 100 ml தண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து குடிங்க. நான் இது சும்மா குடிச்சு எனக்கு பழகிருச்சு. அதனால் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். இதை அப்படி எடுத்து அடடடடா, என்ன சாப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே ஜீரணமாயிரும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருந்து. இதை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கூடிய விரைவில் வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். உண்மையிலே வாங்கி இதை பயன்படுத்தி நலம் பெறுங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்மளுடைய அம்மு ஆரோக்கியம் உங்கள் வீடு தேடி விரைவில் வரும். நம்மளுடைய வில்லேஜ் ஸ்டார் குக்கிங் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், விஜயகுமார்ங்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் கேட்டதுனால தான் இன்றைக்கி இந்த சாம்பார் குழம்பு காய்கறி எல்லாம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிற முறையிலே நம்ம வச்சு காமிச்சோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் நல்ல கருத்துக்களை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.